அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார், விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் நேச பிதாவே, இந்த காலை வேளையில் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இத்தனை நாட்களாய் நாங்கள் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாய் கர்த்தருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை அனுப்புகிறதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை குணமாக்குவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம். 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே 7 விதமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 103 1, 2 வாசிக்கிற பொழுது நாம் அடிக்கடி சொல்கிற ஒரு ஜெபம் தான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, கனப்படுத்துவர்களாக, அவர் நம் வாழ்க்கையில் நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறவர்களாக, மறவாமல் அவரை கனப்படுத்தி உயர்த்துவோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? 1, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். மன்னிக்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார். 2, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நோய்களை குணமாக்குகிறார், எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 3, உன் பிராணனை அழிவுக்கு விலக்குகிறார். பிராணனை அழிவுக்கு விலக்குகிறார், அழிவிலிருந்து உன்னை விலக்குகிறார். விலக்குவது மாத்திரமல்லாமல் 4, உன்னை மீட்டு கொள்ளுகிறார். உன்னை மீட்டுக் கொள்ளுகிறார். 5 பாருங்கள், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறார். பார்த்தீங்களா? 6 பாருங்கள், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். 7 பாருங்கள், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆத்துமாவும் ஆவியும் சரீரமும் சேர்ந்து எப்பொழுதும் கர்த்தரை கனப்படுத்தட்டும். அவர் நாமத்தை உயர்த்து, அவர் ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை மேன்மைப்படுத்து, அவரை உயர்த்தி கொண்டே இரு. மாத்திரமல்ல, அவர் உன் வாழ்க்கையில் செய்ய நன்மைகளுக்கெல்லாம் மறவாமல், உபகாரங்களுக்கெல்லாம் மறவாமல் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த 7 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வியாதிகளை குணமாக்குகிற தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்குகிற தேவனை நோக்கி பாருங்கள். உங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்கிற தேவனை நோக்கி பாருங்கள். அதோடு உங்களை கிருபையினால் இருக்கங்களால் முடிசூட்டுகிற, ராஜாக்களாக முடிசூட்டுகிற தேவனை நோக்கி பாருங்கள். நன்மையினாலே உங்கள் வாயை திருப்தியாக்குற தேவனை நோக்கி பாருங்கள். அதோடு மாத்திரமில்லாமல் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்பவும் வால வயது போலாகிறது. கர்த்தர் உங்களை இளமையாக வைத்திருக்கிறார். இளமையின் ரகசியம் என்ன? வியாதி இல்லாமல் சுகமாய் வாழ்கின்ற ரகசியம் என்ன? அழிவுக்கு தப்பி வைக்கப்படுகிற ரகசியம் என்ன? பார்த்தீங்களா? ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்வர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஏற்படுத்த நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாக, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக எங்களை நடத்தி, எங்களை வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.